இரண்டாவது நாள் விசேஷ கூட்டத்தை கர்த்தனுக்கு ஆசிரியத்தை கொடுக்கும்படியாக யாவருமாக ஒருமனப்பட்டவர்களாய் நம் கர்த்தனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். யாவருமாக வாய்களை திருவிழம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் அல்வா ஒமேகாவுமா இருக்கிறவரே, துதிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிற தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கும் நிறைந்தவங்களை கர்த்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே ஓயாமல் உடைய நாமத்தை ஆண்டவரே உடைய தூதர்களப்பா துதிக்கிற வண்ணமாக ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கூடிய வந்து நாங்கள் யாவரும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்கிற ஆண்டவரேப்பா ஆண்டவரே உயர்த்த வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த நாளில் தகுப்பனப்பா ஆண்டவரே நீர் எங்கள் நிமிடத்திலே கிருபையாய் இறங்கி ஆளுகை செய்யும்படியாக இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருமாக வாய்களை துணிந்து கர்த்தர் நாம் ஸ்தோத்திரிப்போமா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல ஒரு நன்மை செய்கிற தேவனுமா இருக்கிற எங்கள் கர்த்தரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றியோட இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கூட்டத்தை கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான தாமே ஆண்டவரே நீர் எங்களிடத்திலே கிருபையா இறங்கி செய்யும்படி அறிகிறோம் ஆண்டவரே. ஓ ரீபாலாதா ரகாலாதா ரீமாமாதா ரபா நீதிபதி விரோதமாய் எழும்புகிறது எல்லா அதிகாரங்களும் நாமத்தினால் நிரூபணமாக்கி போடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரேப்பா இந்த நாளில் மகிமைப்படும்படி இந்த நாளேப்பா வெளிப்படும்படியாக இந்த நாங்கள் சீக்கிரமாக ரீபாலாதா ரபா ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரேப்பா எங்க மேல இறங்கி ஆண்டவரேப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் அப்பா அங்கே நாளும் தகப்பனே அப்பா இந்த ஆண்டவரேப்பா கூட்டத்தை ஆண்டவரே நீரே அப்பா எங்களுக்கு துணையா இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வழியாக கர்த்தர் நீர் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் அப்பா எங்கள் மீது அதற்கு விரோதமான எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆவியானவர் நீர் எங்களுக்கு ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசம் உம்முடைய நீர்தாமே தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீட்பின் பாடல் புத்தகத்தில் 29வது பாடலை பாடுவோம். பாடல் குழுவினர்கள் முன்பதாக நம் பாடலை பாடுவோம். மீட்பின் பாடல் புத்தகம் 29வது பாடல். நாம் கூடும் நேரம் இயேசு மத்தியில். Yeah.
ஜெபத்தோட ஜெயகீதம் 184வது பாடல். சமூகத்தில் நாம் ஒரு முறை கூட நம்மை ஒப்புவித்து ஆராய்ந்து நாம் பார்ப்போம். நேற்றைக்கும் முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். ரட்சிப்பின் வஸ்திரம் முக்கியமானது என்று. ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்த அந்த மன மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த விடுதலையின் ஆர்ப்பரிப்பு நமக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நேற்றைய தினத்தில் பேசினார். அந்த இளைய குமாரன் அதை இழந்து போனவன் திரும்பவும் அதை பெற்றுக்கொள்ள அவனுக்கு புத்தி வந்த பொழுது அவன் தகப்பன் வீட்டை தேடி வந்தான் என்று நேற்றைக்கு நாம் தியானித்தோம். தொடர்ந்து இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிறார். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய இருதயமாகிய நிலத்தை நாம் ஆயத்தப்படுத்தவும், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யவும், நம்மை அவருடைய சமூகத்திலே ஒப்புவித்து இந்த வேளையிலே ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய உள்ளங்களை ஆராய்கிற ஆவியானவர், நம்மை அவர் நடத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக, கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அல்லவா, இதோ கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற என்னுடைய ஊழியக்காரரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நாளவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது உண்மையானால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஆசாரியர் ராஜாக்களுமாய் மாற்றிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது பிரதானமானது. கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை தான் பரலோகத்திலே கர்த்தர் உனக்காக எனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓயாமல் தேவ தூதர்கள் இந்த நாட்களிலே கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் நீயும் நானும் ஆர்ப்பரித்து ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா பஷ்டபா தகனபா ரீமானா தகனபா ரீமானா மஷ்டபா. ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிறார். கர்த்தாவே, எங்களை ஆளுகை செய்கிறார். ஆண்டவரே, கர்த்தர் ஆச்சரியம் செய்கிறார். ஓ ஹல்லேலூயா. பூமியின் படிகள் மேலே கர்த்தர் ஆச்சரியம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பஷ்டபா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீ
என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, காலம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காற்றே, நீராடுகை செய்யும். எல்லாரும் சொல்லுமா ஆவியானவரே? ஜீவன் தண்ணீர் நீரே, காலம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காற்றே, நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். ஆளுகை செய்த ஆவியானவரே, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். அக்கினியாக முச்செடியிலே இறங்கின ஆவியானவர் மோசேயோடு அவர் பேசினார். அக்கினிமயமான நாவுகளாக பெந்தகோஸ்தே நாளில் இறங்கின ஆவியானவர் பற்பல பாஷைகளை தந்து அவர் அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்தினார். அதே ஆவியானவர் இந்த வேளையில் அக்கினிமயமான நாவுகளாக ஒவ்வொரு வேளையும் இறங்கினவர். இந்த வேளையில் நீங்களும் நானும் ஒருமனப்படுவது அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்முடைய நாவை அக்கினியாக்கி நம்மை பற்பல பாஷைகளை பேசும்படியாக இந்த ஆவியானவர் நம்மை அனுகூல செய்யும்படியாக நம்மத்திலே அவர் வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். ஆழத்தில் அவரை சொல்லுவோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியானவர்கள் மத்தியிலே உம் வல்லமையை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் கடந்து வந்த ஆண்டவரே, அப்பா அக்கினியாக ஆண்டவரே, பெருமழையாக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் தாகத்தோடு உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாகத்தோடு உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலையிலே அவர் ஆண்டவருடைய பாதத்திலே பிதாவை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது அவருடைய முகம் மறுரூபமானது. அவருடைய முக சாயல் மறுரூபமானது. ஒருவரும் வலுக்கக்கூடாது, எந்த மண்ணானாலும் வெளுக்கக்கூடாது, அந்த அளவிற்கு அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாம் இந்த வேளையில வாஞ்சையோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் அமைதியாக இருக்க வேண்டாம்.
ஓ அந்த வல்லமை, அந்த பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் மூடட்ட இந்த வேலையில், ஒவ்வொருவரையும் மூடட்ட இந்த வேலையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்தாலே, உடைய பிரசன்னத்தாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினியாக பெருங்காற்றாக இறங்கினவர். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளிலே ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலே அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவர், சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவர், உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற ஆவியானவர். ஓ நபா கனபா நபா, வேண்டான அசுத்தங்களை அகற்றி போடுகிற ஆவியானவர். ஓ நபா நபா நபா, ஷபா நபா 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 நபா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒருவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நபா ஷபா நபா நபா, ஓ நபா கனபா நபா நபா. ஒரு முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை செவிக்க வைக்கிற ஆவியானவர், உன்னை துதிக்க வைக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. வாக்கு மடங்காத பெருமூச்சுகளோடு உனக்குள்ள இருந்து உன்னை செவிக்க வைக்கிறவர் ஆவியானவர். லஷபா நபா, ஓ கரபா நபா நபா, விகரபா ஷபா நபா நபா நபா, விதானபா ஷபா நபா நபா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே அப்பா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. வாழ்ந்தால் உமக்காகதான், நான் மரித்தால் உமக்காகதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்போட கூட, அந்த அர்ப்பணிப்போட கூட தேவ சமூகத்தில் நாம் நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பவுலை போல ஹல்லேலூயா நம்மை ஒப்புக்கொடுப்போமா? நாம் ஆயத்தப்படுவோமா? இயேசுவே, நீங்களா எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம ஒவ்வொருடைய ஜீவனும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓரா ஷபா பாரா கரபா, ஓரா ரபா ஷபா ரபா 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 ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பஷகரபா ரபா ரபா ரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை போல, இயேசுவை போல நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் வேறு விதமாய் நம்மை நடத்தும். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவின் சிலுவை, ஓ ஹல்லேலூயா, இயேசுவின் சிலுவை ஓ பிடித்துக் கொண்டு சுமந்து செல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தால், எது வந்தால், என்ன கஷ்டம் வந்தால், வாழ்க்கை எந்த போராட்டம் வந்தால், எந்த பலவீனம் வந்தால், எந்த சோர்வு வந்தால், எந்த பிசாசுடைய தந்திரங்கள் விளைந்தால், எந்த கட்டுகள் இருந்தால், காவலம், ஹல்லேலூயா, நாச மோசங்களும் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்காதே. ஹல்லேலூயா. ஓரா ஷபஹாலா, ஓரா கரபலா, ஓரா கரபலா ஷபலா, ஓரா கரபலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா ஷதலபலபலபலப. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உமக்காகவே, மரித்தாலும் உமக்காகவே. சொல்லுமா எல்லாரும்? நான் வாழ்ந்தாலும் உமக்காகவே, நான் மரித்தாலும் உமக்காகவே. கிறிஸ்து என் ஜீவன், May
வாழும்படியாக வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு மாலை வேளையில கிறிஸ்துவை போல, ஹல்லேலூயா, கிரைஸ்ட் லைக்னஸ், கிறிஸ்துவை போல, அவரை போல நீங்களும் நானும் வாழபடியாக, ஹல்லேலூயா, அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால், கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உனக்கு எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அதை ஏன் வீணடிக்க வேண்டும்? அதை ஏன் நாம் வீணாய் விருதாவாய் மாற்றிக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை போல நான் வாழ வேண்டும், உம்மை போல நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில வருகிற இடர்கள், தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டு ஆண்டவரே அதன் மேலே ஒரு ஜெயம் எடுத்த மகளாக நான் ஆண்டவரே அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர், கிறிஸ்துவை போல உருவாக்குகிற ஆவியானவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினாலே ஒரு அக்கபாரா ஷபா லபா ரபா நீ பெற்றிருக்கிற அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுத்த வேளையிலே தடைகள் யாவும் உடைக்கப்படட்டும், தடைகள் யாவும் உடைக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினியினாலே எல்லாவற்றையும் சுட்டெரிப்பாராக, உடைக்கப்பட்ட எல்லா உள்ளங்களை கட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கிற உள்ளங்களை கர்த்தர் தேற்றுவாராக, தேற்றவானாகி ஆவியானவர் தேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபா லபா, ஓ ரபா கரபா லபா, ரிபாலா கரபா லபா. ஏக சிந்தையை ஒரே மலர் பாட்டின் ஆவியை கர்த்தர் இந்த வேளையில எல்லாருக்குள்ளும் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஷபா பாலா கரபா, ஓ ரபா கரபா லபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு திரளான மக்களை பார்த்த பொழுது அவர் மனதுருகிறார். காரணம், அவர்கள் மேய்ப்பனில்லாது இருக்கிறார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அவர் உனக்கு எனக்கும் அப்பாவா இருப்பார் என்று சொன்னார். அவர் உனக்கு எனக்கும் அப்பாவா இருப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை நடத்துகிறவர், அவர்தான் ஆலோசனை தருகிறவர், அவர்தான் நம்மை கரம்பிடித்து நடத்தி, ஹல்லேலூயா, பேச்சுள்ள இடத்திலே நடத்துகிறவரால், அமர்ந்த தண்ணீரடையிலே நடத்துகிறவரால், ஆத்மாவை தேற்றுகிறவரால், ஹல்லேலூயா, இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போலவே நான் வாழணும்ப்பா, உம்மை போலவே நான் வாழணும்ப்பா, என்ன மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம் இந்த வேளையில. ஹல்லேலூயா. இன்னும் அவரை பிரிக்கிற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற எல்லா பாவ கிரியைகள், எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள், எல்லா கிறிஸ்துவிற்குரிய எதிராக செயல்படுகிற மாம்சத்தின் போராயுதங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளும்படியாக ஒரு அஷபா கபா லபா, ஒரு அபா கரபா லபா ரபா, ஒரு அபா கரபா லபா. மாம்சத்தின் போராயுதங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆவியினாலே அழித்தால் ஜெயிப்பீர்கள், ஆவியினாலே அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு அஷபா கபா லபா, ஒரு அபா கரபா லபா ரபா, ரிபாலா ஷபா லபா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களில் ஒவ்வொரு எழுப்புதல் மக்கள் மத்தியிலே கடந்து வந்தது. அந்த எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு உள்ளத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னார். அர்ப்பணிப்பு வேண்டும். இன்னும் உன்னை கொடுக்காம, உன் உள்ளத்தை கொடுக்காம வெறும் வாயில மாத்திரார். இயேசுவே என்ன மாத்துங்க சொன்ன போதாது, உள்ளத்திலிருந்து சொல்லு. ஹல்லேலூயா. உன் மனசார சொல்லு, உன் மனசார சொல்லு, உன்னை அர்ப்பணித்து சொல்லு. ஹல்லேலூயா. என்ன மாற்றுங்க, என்ன மாற்றுங்கன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா ஷபாபா, ரிபா கரபா ரபா, உரபா கரபா ரபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ஷபா ரபா 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 ரபா, உரா கரபா ரபா ஷபா ரபா 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 ரபா. ஜெயத்தை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், விடுதலை தருகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. சகோதரியே, சகோதரனே, உனக்குள்ள இன்னும் ஒரு விடுதலை வராமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். தத்தளிப்பின் பாத்திரத்தை போல நீ இந்த சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். தத்தளித்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய உள்ளம், உன்னுடைய
முடியாமல் ஓ தேவ சமூகத்தில் போராட்டத்தோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் எடுக்கும்படியாக ஆவியானவர் முழுமையாய் உன்னை ஆட்கொள்ளும்படியாக சுட்டரிக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னை ஒப்புக்கொடு இந்த வேளையிலே ஹல்லேலூயா 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 ஓ ரபா ஷபலபரகரபலப. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஓ ரஷபலபரகரபலகரபலப ரிமரகரப ஷபலபலபலபலபலப. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா நான் வாழ நான் வாழ உம்மை போல அப்பா நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே இந்த மாலை வேளையில் அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுவோமா, என்னுடைய மனசை என்னுடைய உள்ளத்தை இருதயத்தை நமக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. அப்பா நான் வாழ விரும்புகிறேன் அப்பா, நான் சாக விரும்புகிற ஆண்டவரே, நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா கிறிஸ்துவிலே தான் எனக்கு ஜீவன் உண்டு அப்பா, கிறிஸ்துவிலே தான் என்னுடைய ஜீவன் இருக்குப்பா, என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்குப்பா. ஹல்லேலூயா நம்ம அர்ப்பணிப்போம் எல்லாரும் அமைதியா இருக்காதீங்க. ஓ இன்று இரவில் எது வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு நாம் இருப்பது நமக்கு உத்தரவாதம் இல்லை. இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். நான் வாழ விரும்புகிறப்பா, நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே, நான் வாழ விரும்புகிறப்பா. ஹல்லேலூயா நான் வாழ நிர்விசாரமாய் இருப்போமாடா. அன்றைக்கு ரட்சிப்பு மிக அருகாமையில் இருந்தது. அந்த சிலுவையில் ஒரு கள்ளன் இந்த ரட்சிப்பை இழந்து போனான். இன்றைக்கு உனக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அது ஏன் இந்த நேரமாக இருக்கக்கூடாது? இன்னும் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுவிக்க முடியாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா இன்னும் ஒப்பு கொடுக்காத உள்ளங்கள், இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்காத உள்ளத்தோடு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இங்க வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை வீணடிக்காதே சகோதரியே சகோதரனே. நான் வாழ வேண்டும், நான் வாழ முடியாது வந்திருக்கிறோம். அழிந்து போவதற்காக இங்க வரல. ஹல்லேலூயா சாத்தானுடைய அந்த கூட்டத்தில் சேரும்படியாக இங்க வரல. இயேசுவின் பரலோக ராஜ்யத்திலே சேரும்படியாக வந்திருக்கிறோம். பரலோக கூட்டத்திலே நாம் அங்கத்தினராய் வாழும்படியாக வந்திருக்கிறோம். நம்ம இந்த நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலப்பா நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை உடைய பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரினுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. கல்லான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம், சதையாகிய இருதயம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே பொறுத்துங்க ஆண்டவரே. கடினமான உள்ளங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களை நீ ஆளுகை செய்து நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தப்பா ஆண்டவரே காணிக்கையும் ஆண்டவரே தியானத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. தேவாவியானுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை வழி நடத்தி பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். நாம் ஒரு விசேஷ பாடலை கேட்க முடியாதுக்கிறோம். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்திருக்கிறோம். சகோதரர் அனிதா கிரேஸ் அவர்கள் இப்பொழுது விசேஷ பாடலை பாடுவார்கள். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம்.
இவ்வளவு நேரம் பாடல் வழியாக ஆராதனை வழியாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வேணும் கர்த்தருடைய வார்த்தைக்காக செலுத்தின காணிக்கைக்காகவும் நாம் அதிலுள்ள பாஸ்டர் அலெக்சன் அவர்கள் முன்னர் ஜெபிப்பார்கள். நம் ஜெபத்தோடு நாம் இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரே அப்பா ஜெபிக்க முடியாத கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த 2வது நாள் கூட்டத்திலே கர்த்தாவே அப்பா உடைய நேசக்கரம் ஆண்டவரே அப்பா பலமாய் இறங்கி ஆண்டவரே இந்த ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவரே எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே அப்பா. அந்த செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில செய்யும்படியாக ஆண்டவரே இதோ ஆண்டவரே அப்பா சபையாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவின் ஆவியானவர் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உடைய ஊழியக்காரரை நீர் ஆண்டவரே அப்பா பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா எங்களை நீர் ஆண்டவரை பலப்படுத்த முடியாத செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஆண்டவரே அப்பா நிர்மூலமாக்குகிறோம் கர்த்தாவே. அப்பா ஒரு விடுதலையின் ஆவி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த முடியாத செபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக எங்களை தாங்கி ஆளுகை செய்ய முடியாத செபிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே இதோ நாங்கள் செலுத்தின ஒவ்வொரு காணிக்கைகளும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியனுடைய காணிக்கை ஆண்டவரே அப்பா சுதந்திரத்தை ஆவிலையும் நீர் ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவரே அப்பா. இதோ கர்த்தாவே நாங்கள் செலுத்தின காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆண்டவரே எப்படா முடிய ஆண்டவரே சபையின் ஆண்டவர் வளர்ச்சிக்கு ஆண்டவரே அப்பா இது பயன்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாத செபிக்கிறோம். ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வருவது இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை நாம் ஃபாலோ பண்ண முடியும். ஆமையான உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இன்னும் முடிவு செய்ய முடியாது இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தயவு செய்து குழுவாக ஜெபிக்க வேண்டாம். தனித்தனியாக கீழவோ அல்லது மாடியிலே ஜெபம் பண்ணுவோம். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணரும் போது அந்த மகிமையின் பிரசன்னம் நம் சரீரத்தை தொடும், நம் உள்ளத்தை தொடும், நம் ஆத்மாவை தொடும், நம்முடைய வாழ்க்கையை தொடும். ஓ தெய்வமே, இந்த வேளையிலோ சப்தி காபி நோ திவி கஃபி துவி கஃபி திவி திவி வினி 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 கபி வினி 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 சபி வினி 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 கபி கபி வினி வினி கப் 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 கபி கபி ரவா வினி கப் கப் கபி ருபி அபி அல்லாஹ் ருபி அல்லாஹ் கபி வினி யா கபி கப் 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 கரவரவ கப் கப் கரவரவரவர சப்ரபர வினி கபி. நம் ஓடி இருந்து, நம் அருகாமையில் இருந்து, நம் மத்தியிலே சுற்றி வந்து நம் ஒவ்வொருவரையும் தொடுகிற தெய்வம், வல்லமை அனுப்புகிற தெய்வம், வசனத்தை கிரகிக்கும்படியாக ஆயத்தப்படுத்துகிற தெய்வம், அவருடைய மகிமை பிரசனத்தினால இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಒಂದು ರೀಕ ಬಂದರ ಒಂದು ನಿಮ್ಮ ನಕ್ಕ ರಬ್ಬ ಸತ್ತ ರಾಗ ನಕ್ಕ ರಬ್ಬ ಹೊರಡ ಶರಣ शब्द है सभी का अतः ना बनेगा रूबा दिए बनावा अभी देखो ना हमारा दूरी आना मैं कब कब हो रही रूबी भी हमसे कभी 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 रवि रवि सब रवा रवा रवि सभी रवा रवा रवि सब ने बोलिया कब रवि सब रवि ही विक्रिय बोलिया कब रवि भी भी हमने எழுப்பதில் அக்கினி வந்து இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஏற்கனவே தொட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான வான மன்னாவை நீர் எங்களுக்கு தாரும். திருப்தியோடு ஆத்ம திருப்தியோடு
இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியாக எங்களோடு பேசுவோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று இரவிலே ஆண்டவர் நம்மை அனைவரை சந்தித்தார். இதற்கு முன்பு சந்திக்கப்பட்டவர்கள் அல்லாமல் நேற்று சந்திக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 50 பேரை சந்தித்தீர்களா என்று ஆண்டவர் கேட்டு, என்னுடைய விசுவாச குறைவில் 40 பேரை சந்தித்தீர்களா, 30 பேரை சந்தித்தீர்களா, ஆபிரகாம் ஜெபித்தது போல 20 பேரை சந்தித்தீர்களா என்று நான் நம்பரை குறைத்து கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் நிறுத்துன்னு சொன்னார். அப்படியானா நீ விசுவாசத்தோடு என்னிடத்தில் கேளு என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்போ நான் 50லேருந்து ரிவர்ஸில் சொல்லி கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் 50லேருந்து எண்ணிக்கையை கூட்டி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 55, 60 பேர் ஆண்டவர் நேற்று இரவில் சந்தித்திருக்கிறார். இன்னும் நம்முடைய சந்திப்பின் பலன் வெளிப்படலை. நிச்சயமாக அது வெளிப்படும். கத்திரிக்காய் தோட்டத்தில் காய்ந்தா அது கண்டிப்பாக கடற்கரைக்கு வந்து தான் ஆகும். ஊர் பழமொழி. யாருடைய ஆத்தாவாவது செத்தா கண்டிப்பாக மோளை அடிச்சு தெருவில் அந்த சடலத்தை கொண்டு போவாங்க. ஊருக்கெல்லாம் தெரிய வரும். நீங்களும் நானும் கர்த்தரை நெருங்கி கொண்டிருக்கிறோம், நெருங்கி சேர்ந்து விட்டோம், அவருக்குள்ளாக நாம் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இலை மறை காயாக இருக்காது. அது பகிரங்கமாக வெளியே வரும். உங்களை அடக்க முடியாதபடி உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், சில நேரத்தில் அழுகை, சில நேரத்தில் கீழே விழுந்து பொருளுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவர்கள் பார்க்கும்போது அது வியப்பாக இருக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நாளைக்கு ராத்திரியில் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு ரொம்ப ஃபேமஸான மனுஷனை ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் புகழ்ச்சி இல்லாத ஒரு நபரை நமக்கு முன்பாக அடுத்த 2வது பாகத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பிரசித்தி பெற்ற அந்த மனிதன் பேர் தான் சகேயு. அவன் குள்ளரானபடியினால காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி மறைந்து கொண்டு, இலையிலே மறைந்து கொண்டு, அந்த வழியாக இயேசுவானவர் வருவார். இல்லையா? இப்படி திரும்பி உட்கார்ந்தார். அப்படித்தான் இயேசுவானவர் வருவார் என்று அவன் ஆவலோடு மேலே கிளையிலே அமர்ந்து கொண்டு, யாரும் பார்க்கக்கூடாது என்று இலைக்குள்ளே ஒளிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை அவன் பார்த்தான். நேற்று ராத்திரி நாம் தியானித்தோம். ஒரு சவுலை சந்திக்கும்படியாக ஆண்டவர் அனனியாவை ஆயத்தப்படுத்தினார். கொர்நேலியையும் கொர்நேலியுடைய குடும்பத்தையும் அவனுடைய நண்பர்களையும் அவனுடைய சிப்பாய்களையும் சந்திக்கும்படியாக ஆண்டவர் பேதுருவை எடுத்து பயன்படுத்தினார். இந்த சகையை சந்திக்கும்படியாக ஒரு ஹியூமன் ஏஜென்சி இல்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் சந்திக்காமல் நம் ஆண்டவராய் இயேசுவே நேரடியாக அவனை சந்தித்தார். அதை எப்படி நாம் சொல்ல முடியும் என்று சொன்னால், மரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருந்த அவனை பார்த்து சகைவே என்று அவனை பெயர் சொல்லி அழைத்தார். சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னார்.
தூக்கி வாரி போட்டது. அவன் அதை ஒரு ஆச்சரியமா நினைக்கல, அதை ஆனந்தமாக எடுத்துக்கொண்டான். அவன் சந்தோஷத்தோடு சீக்கிரமாக இறங்கி வந்தான். ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அவரோடு கூட அவருடைய சீஷர்கள் வந்தார்கள். இந்த சகையோடு கூட சில அவன் தொழில் செய்கிறது. அவன் என்ன தொழில் செய்து வந்தான் என்றால், அது ரோம பேரரசின் கீழே ரோம அரசரால் நியமிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வரி வசூல் செய்கிற ஒரு உத்தியோகத்தை இந்த சகை செய்து வந்தான். மிகவும் கடுமையானவன், கராரானவன், விடமாட்டான். எப்படியாயினும் நியாயமாக வாங்க வேண்டியதையும் நியாயமாக வாங்குவான், சட்டப்படி வாங்குவான். கொஞ்சம் வெளியில் இருக்கிற அம்மா அண்ணன் அணைச்சு வரலாம், உள்ள வரணும். அது மாத்திரமல்ல, அவர்களிடமிருந்து கொள்ளையாக ஒரு பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக அவன் என்ன செய்வான்? அநியாயமான காசையும் அவன் அவர்களிடத்திலே பறித்து கொள்வான். இப்படி நியாயமான வருமானம், அதில் ஒரு பர்சன்டேஜ் பெரிய அதிகமான சதவிகிதம், ஒரு 80%. அரசாங்கத்துக்கு கட்டிடுவான். 20% இவனுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அனுமதித்த தொகையை அவன் எடுத்துக்கொள்வான். அது மாத்திரமல்ல, அவன் மற்றவர்களிடத்தில் அவன் சொன்ன வார்த்தையை வைத்தே நாம் சொல்லுகிறோம், அநியாயமான பணத்தை அவன் வசூல் பண்ணினான். அநியாயம் என்றால் நமக்கு எது சேர வேண்டியதோ நாம் அதை மாத்திரம் பெற்றுக்கொள்ளாமல், நாம் அதை மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல், கொஞ்சம் கூடுதலாக ஒரு வருமானம், கடைக்கு போனது கொசு கேட்குற மாதிரி, அது அது இனம். ஞாபகம் வச்சுக்கு, கொசுன்னா இனம். நீங்கள் 2-3 கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன கிழங்கு அந்த பாட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் சின், அது பாவம் அல்ல. அது உங்களை ஊக்குவித்து அடுத்த முறை அந்த கடைக்கு, அந்த பாட்டி கடைக்கு, சக்கரவள்ளி கிழங்கு விற்கிற அந்த பாட்டி கடைக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லி அந்த பாட்டி உங்களுக்கு ஒரு இனாம் கொடுக்கிறார். அது பாவம் அல்ல. ஆனால் நமக்கு சேர வேண்டியது ஒன்று இல்லாது இருக்கும்போது, நேற்று இரவு பார்த்தோமே, அந்த ஆகான் அந்த பொருளை இச்சித்தான், அவன் எடுத்துக்கொண்டான். இந்த சகைக்கு இந்த மக்கள், பொதுமக்களிடமிருந்து காசு வர வேண்டும் என்ற இச்சையினாலே அவன் அநியாயமாக, கொள்ளையாக பணத்தை சம்பாதித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்தில், இப்போ என்னை குறித்து தான் உங்களுக்கு சாட்சி சொல்ல போறேன். நான் ஒரு கொள்கையோடு வாழ்ந்து வந்தேன். என்ன கொள்கை? இங்கே கூட ஒரு அம்மா வந்தாங்க, போயிட்டாங்க. பிற நம்பிக்கையை சார்ந்தவர்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் வீட்டுக்கு நான் ஜெபிப்பதற்காக போவதாக இருந்தாலும் சரி, நான் ஒரு கொள்கையோடு இருந்து, நல்ல கவனிங்க, அது என்ன கொள்கை? இயேசுவை தெய்வமாக மனதார ஏற்றுக்கொள்ளாம, ஞானஸ்தானம் இதுவரை தராம ஒருவரிடத்திலும் நான் ₹1 கூட வாங்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வேத வசனத்தை போதிக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் சாட்சி சொல்ல வேண்டும். அந்த காரியம், அந்த ஊழியம்
எப்பொழுது நிறைவாகிறதோ அப்பொழுது அவர்கள் மூலமாக எனக்கு வர வேண்டிய அந்த 1 ரூபாய் அல்லது 10 ரூபாய் எனக்கு வர வேண்டும். அப்படி ரட்சிக்கப்படாதவர்கள் எனக்கு கொடுக்கிற காசு அது அநியாயமாக கருதி அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் தவிர்த்து வந்தேன். ஆனால் காலம் போக போக தேவை அதிகமாக இருக்கிறது, பணம் அவசியமாக இருக்கிறது. இந்த கொள்கையை நான் விட்டுவிட்டேன். இன்று மாலையில் இதற்கு முன்பாக நான் ஒரு சகைவாக வாழ்ந்தேன். அநியாயமாக அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதித்து கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த எபிரேயர் நிருப ஆகியோர் எழுதுகின்றார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு போதும். அவர் நம்மை போஷிப்பார். 2 வார்த்தை இன்று மாலையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். அவர் நம்மை போஷிக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர். நாம் நியாயமானபடி நம் அநியாயமான வரக்கூடிய வருவாயை நாம் இன்றைக்கு உதறி தள்ளுவோமானால் அது நமக்கு ஒருவேளை இழப்பு போல காணப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இவாஞ்சலின் அநியாயமான ஒரு வருமானம் நமக்கு வராதது போல காணப்பட்டால் அது இழப்பல்ல. அந்த அநியாயமான அந்த வருமானத்தை நீங்கள் என்றைக்கு உங்கள் காலால் எட்டி உதைக்கிறீங்களோ, அதை எப்பொழுது நீங்கள் வெறுக்கிறீர்களோ, எப்பொழுது அதை மறுக்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் வாஞ்சித்த அந்த 10 ரூபாய் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பார். 1000 ரூபாய் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பார். இதுதான் என்னுடைய சாட்சி. ஆண்டவர் இயேசு அந்த சகிலை வீட்டுக்கு வந்தார். பிரசங்கம் பண்ணாரா? பிரசங்கம் பண்ணார். கொஞ்சம் என்னோடு கூட வாருங்கள். 19ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன். அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி வாசிக்க போகிறேன். தயவு செய்து நான் மறுபடியும் வாசிக்கும் போது கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எத்தனையோ பேரிடத்தில் அநியாயமாய் காசு வாங்கி நான் உமக்கு விரோதமாக அநியாயம் செய்திருக்கிறேன். அந்த வரி வசூல் செய்கிறவர்கள் எல்லாரும் செய்கிற பாவம் அது. நல்லா ஞாபகம். இவர் தான் இல்லை, இன்னொருவரை ஆண்டவர் அழைக்கிறார். அவன் பேர் தான் மத்திய. இந்த வரி வசூல் செய்கிறவர்கள் எல்லாரும் இதே தவிர இதே பாவத்தை செய்வார்கள். இவன் சொல்றார், இவன் இப்பொழுது ஒரு செல்வந்தனாக இருக்கிறார், பணக்காரனாக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், ஆண்டவர் இயேசு அவனுடைய வீட்டுக்கு வந்தார். ஆண்டவர் இயேசு அவனுடைய வீட்டுக்கு வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர் இப்பொழுது இருவருமாக ஆவியானவரும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒரே நேரத்தில் அந்த ஒரே வீட்டில் செயல்பட ஆரம்பித்தார்கள். ஒரு பிரசங்கம் பண்ணல, எல்லாம் கை தட்டி கொட்டு அடிச்சு பாட்டு பாடல,
presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை, அன்பு சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது நீ ஒரு குற்றம் உள்ள மனசாட்சி உள்ள ஒரு மகன் என்பதை இந்த ஆவியான தேவன் உனக்கு உணர்த்துவான். இன்னும் அந்த உணர்வு உனக்கு வராதிருக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய பிரசன்னம் உன் ஆத்மாவிலே பிரவேசிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய வல்லமையின் பிரசன்னம் உன் சரீரத்தை தொடல. நீ ஒரு நூதனமான மனிதனாக இருக்கின்றாய். நீ உலகத்தானாக இருக்கின்றாய். பாவத்தில் வாழ்கின்ற மற்ற தெய்வங்களை வணங்குகிற ஒரு மனிதனை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்குள்ள பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லை. நான் என்ன வாகனம் சரி, நான் பணக்காரன், என் பணம் காசு இன்றைக்கு இருக்கிற மாதிரி இருக்கணுமே அல்லாம, இன்று இருக்கிறத விட கூடணுமே அல்லாம, உயர்ந்தமே அல்லாம, எந்த காரணத்தை முன்னிட்டோம் குறையக்கூடாது. நான் மனம் மாறிட்டுனா என் காசு என்னை விட்டு போயிடும். நான் மனம் மாறிட்டுனா எனக்கு இருக்கிற இந்த காசு பணக்காரனாக வேண்டும் என்ற அந்த பைத்தியம் என்னை விட்டு போய்விடும். ஓ, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர மாட்டேன், சத்திய வசனத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன். ஆவியானவர் கிரியை செய்யும் போது என் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வேன். நான் இருக்கிற வண்ணமாக இருக்க வேண்டும். நீ இருக்கிற வண்ணமாக இருக்க விரும்பினால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. நீ மனம் மாற வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் கர்த்தராலே நீ உணர்த்தப்படணும். அவர் ஒருவருக்கு ஒரு விதமான தேவன், உணர்த்துகிற தேவன், இன்னொருவரை உணர்த்தாத தேவன் அல்ல. The power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருந்தது. யாரும் ஜெபம் பண்ணல, ஐயா worship பண்ண மாதிரி அந்த வீடு முழுவதையும் அவங்க மகிமையாக நிரப்புங்கன்னு யாரும் சொல்லல. If God is with you, if the Spirit of God is moving in you, wherever you stand, He will change the people. நீ எங்கே நீ நிற்கிறாயோ, நீ எந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாயோ, எந்த வீட்டாரோடு பேசுகிறாயோ, எந்த வீட்டாரோடு பழகிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு பேசுவார், அவர்களை சந்திப்பார், அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க, சகரியும் உட்கார்ந்துட்டு இருந்தார். யாரும் சொல்லல. சகரியும் kindly stand up, தயவுசெய்து எழுந்து, என அன்போடு வரவேற்றிய உன் வீட்டில் இன்றைக்கு எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்திய, சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்பா, சும்மா உட்கார்ந்து இருக்கிற, சும்மா உட்கார்ந்து இருக்கிற, சும்மா உட்கார்ந்து இருக்கிற, சும்மா உட்கார்ந்து இருக்கிற. யூ ஹேவ் டு ஆக்ட். நீ செயல்படணும். இது சும்மா உட்கார்ந்து இருக்கிற இடம் இல்லை. இது சும்மா உட்கார்ந்து எழுந்து போற நேரம் இல்லை. The Spirit of God is moving among us. கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது அசைக்க முடியாத உள்ளங்களையும் அசைக்க முடியாத வந்து ஒவ்வொரு சிரசிலும் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ செயல்படணும். Zacchaeus stood up. All of a sudden, சகேயு அமர்ந்திருந்தவர் எழுந்து நின்றார். ஏனென்றால் மகிமையான காரியத்தை
மகிமையின் தேவன் தேவகுமாரன் இயேசுவுக்கு முன்பாக அவன் அறிக்கை செய்ய போகிறான். என்ன அறிக்கை செய்தான்? நான் ஒரு செல்வந்தன், என் செல்வத்தில் பாதி நமக்கு மனசு வருதா? நமக்கு இருக்கிறத ஷேர் பண்றதுக்கு மனசு வருதா? நமக்கு இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு மனசு வருதா? நமக்கு இருக்கிறத ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு மனசு வருதா? நமக்கு இருக்கிறத தேவையோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்க நமக்கு மனசு வருதா? அந்த மனசு உங்களுக்கு வராத வரைக்கும் சகேயுவுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்காது. He stood up and started speaking. எழுந்து நின்றான், பேச ஆரம்பித்தான். நான் இந்த உலகத்தில் நான் எப்படியோ செல்வந்தன் ஆயிட்டேன். இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவகுமாரனாகிய இயேசுவே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. என் வீட்டுக்கு நீங்க வருவேன்னு சொன்னீங்க, அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். நான் உங்களை சந்தோஷமாக வரவேற்று வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், வர வச்சுட்டேன். அது எனக்கு இழப்பில்லை, அது பெரிய பாக்கியம். என்ன தருகின்ற பரிசுக்காக. என்ன பரிசு? The experience of salvation. ரட்சிப்பின் அனுபவமாகிய அந்த வெகுமதி இந்த உலகத்தில் வேறு எவராலும் நமக்கு கொடுக்க முடியாத ஒரு வெகுமதி. தாய் தகப்பனால கொடுக்க முடியாத வெகுமதி, உங்க பாஸ்டரால கொடுக்க முடியாத வெகுமதி. ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்தவரால் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். என்று அவர் பேரு ரட்சகர். அந்த ரட்சகருக்கு முன்பாக உங்க சூழல் வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் காலை கேட்கும்படியாக அவன் சொல்கின்றான், நான் எப்படியோ செல்வந்தன் ஆயிட்டேன், ஆனா நான் நியாயமானபடி இந்த காசு பணத்தை சம்பாதிக்கல என்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. இதோ வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் நான் மறைக்கலாம், ஆனா தெய்வமே இயேசுவே உங்களுக்கு முன்பாக நான் மறைக்க முடியாது. என்ன தேடி வந்தீங்களே, என் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னீங்களே, என் பேரை சொல்லி கூட்டிங்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பெரிய பாக்கியம் எவருக்கு கிடைக்காத பாக்கியம். நீர் என்னை அறிந்திருக்கிறீர்கள். இரண்டாவது, என்னை நேசித்து இருக்கிறீர்கள். நீர் என்னை நேசித்திருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறீர்கள். எத்தனையோ வீடு இந்த எரிகோவில் இருக்கு. Why my house? எத்தனையோ நூற்றுக்கணக்கான வீடுகள் இந்த குடியிருப்புல பகுதியில் இருக்குது. உங்க வீட்டுக்கு வரன்னு சொன்னீங்க. நீங்க எவ்வளவாக என்னை நேசிக்கிறீங்க. அந்த சகை அந்த இயேசுவின் அன்பை அவன் உணர்ந்தான். இயேசுவின் அன்பை அவன் விசுவாசித்தான். அந்த இயேசுவின் அன்பால் அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் அறிக்கை செய்கின்றான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், விளங்க மாட்டான். புரிகிற மாதிரி பாஷையில் சொல்றது நம்ம சொல்லாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்யணும், அம்புட்டு பாவத்தையும் விட்டுடணும். மூன்றாவது ஸ்டெப்பு சரி செய்யணும். கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யணும். நமக்கு நாமே நம்ம மனசாட்சியில் குத்துண்டவர்களாக அதை வெட்டுனா. மூன்றாவதாக இதற்கு முன்பு செய்த அந்த பாவத்தை நம்ம சரி செய்யணும். சகை வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், சகை இப்பொழுது
சரி செய்கிறார். அந்த பணம் மூட்டையை கட்டி 2000 ரூபாய் நோட்டை கட்டி எடுத்து போய் கடலில் போடுறது இல்லை பாலத்துக்கு கீழே போடுறது இல்லை குளக்கடையில் வச்சு நெருப்பில் சுட்டரிக்கிறது இல்லை. நான் யாரிடம் நான் யார் கையிலேருந்து நான் கை நீட்டி வாங்கணும். அவங்க பேர் ரெஜிஸ்டர்ல இருக்கு. அநியாயமா வாங்கினது ரெஜிஸ்டர்ல இல்லை, அநியாயமா வாங்கினது என் மனதின் ரெஜிஸ்டர்ல இருக்கு. ஆனா அவங்க நியாயமா செலுத்தின அந்த வரி பணம் என் ரெஜிஸ்டர் இருக்கு. அவர்கள் நியாயமாக செலுத்தின வரி பணத்தை அவர் நியாயமாக செலுத்தின வரி பணத்தை அந்த நோட் புக்கு வரும். கவனிக்கும். நான் புரட்டி பார்த்தா அலெக்சாண்டர் கிட்ட இருந்து வாங்கினது 500 ரூபாய் சட்டப்படி வாங்கணும். நான் எப்போ அவர்கிட்ட இருந்து அந்த 500 ரூபாய் வாங்கணும்னா அதோடு கூட 300 ரூபாய் வச்சு நான் கொடுத்தா 800 ரூபாய் கொடுத்தா நான் பணத்தை வாங்குவேன். 500 ரூபாய்க்கு ரசீது போடுவேன். அவர் வாங்கிட்டு போயிடுவார். அந்த 300 ரூபாயை நான் பாக்கெட்டில் போடுவேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இவன் பெரிய பணக்காரனாக மாறுகிற அளவுக்கு அந்த கள்ளப்பணம், அது செல்லப்பணம், அந்த செல்ல பணம், உதவாத பணம், அந்த கள்ளப்பணம், அநியாயமாக சம்பாதித்த பணம் அவனை பெரிய செல்வந்தனாக மாற்றிவிட்டது. இன்னொருத்தருடைய காசு இன்னும் உங்க கையில் இருக்குதா? சீட்டு பிடிச்சோம். யாரோ ஒரு அக்கா சமீபத்தில் சாட்சி சொன்னாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை சீட்டு பிடிச்சி யார் யாருக்கு செட்டில் பண்ணமோ அது செட்டில் பண்ணாம நம்ம காரியமெல்லாம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது கர்த்தருக்கு தெரியாதா? நம்ம 2020 பண்ண அநியாயம், 2019 ஆண்டில் செய்த அநியாயம், 2018 ஆண்டில் செய்த அநியாயம், 2017 ஆண்டில் செய்த அநியாயம், வாழ்நாளெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றி நம்ம இந்த உலகத்துக்கு முன்பாக ஒரு பெரிய பணக்காரர் போல நம்ம காட்சி அளிக்க முடியும். அதுவும் கல்யாணத்துக்கு போயிட்டா இந்த நகையும் நட்டம் பூட்டிக்கிட்டு நம்ம பெரிய செல்வந்தர்களாக காட்சி அளிக்கிறோமே. இன்னொருத்தருடைய பணம் என் கையில் இருக்கிற வரைக்கும், அநியாயமான பணம் என் கணக்கில் இருக்கிற வரைக்கும், மனமாறாத சகேயு அன்று எப்படி இருந்தானோ அதே போலதான் என்னுடைய நிலைமை இருக்கிறது. கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், உன்னை பார்த்து, நான் உன் இதயமாகிய வீட்டுக்குள் வர வேண்டும், நான் வீட்டுக்குள்ளே உன் இதயமாக வீட்டுக்குள்ளே தங்க வேண்டும். தொக்கி வாரி அவனுடைய மகிமை பிரசன்னம் அவனை உணர்த்தியது. இன்று மாலையில் அதே மகிமை பிரசன்னம் நம்மை உணர்த்தவில்லையா? கர்த்தருக்கு சேர வேண்டிய பணத்தை நாம் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறோமா? நீங்க சொல்லலாம், நான் கூட உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியும். ஐயா, நான் தவறாமல் தசமமாக கொடுக்கிறேன். உங்க மாத சம்பளத்துக்கு தசமமாக கொடுக்குறீங்க, அதை தாண்டி ஒரு வருமானம் வருது. அது எங்கே? நியாயமானபடி வீடு கட்டி வாடகைக்கு விடுறோமே, அந்த கட்டி வாடகைக்கு விட்ட அந்த வீட்டினுடைய வாடகை பணம் எங்க இருக்குது? நீ சகோதரி போல இருக்கிறாய் சகோதரி. நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது நீ மறைக்கிற வரைக்கும் அது பாவம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ அதை அறிக்கை செய்யணும், விட்டுணும். சொல்லுங்க, மூன்றாவது அறிக்கை செய்யணும், விட்டுணும், சரி செய்யணும். சகேயு வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான்.
அவன் என்ன சொல்கிறான் அடுத்தது? இசப்பா, நான் எத்தனையோ பேர்கிட்ட அநியாயமாக காசு வசூல் பண்ணியிருக்கேன். அந்த பணம் எனக்கு வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு சொத்தாக வைக்க மாட்டேன். அது என்றைக்கு என் வீட்டை விட்டு, என் கல்லாவை விட்டு, என் பேங்க் அக்கௌண்ட்டை விட்டு அது வெளியே போதும், அப்போதான் எனக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அது இல்லை, அநியாயமான அந்த வருமானம் என்றைக்கு உன் கையில் இருந்து வெளியில போதும், யாருக்கு நீ செலுத்தணுமோ அவர்களுக்கு நீ கணக்கு பார்த்து செலுத்த வேண்டும். உங்களுக்கு 750 ரூபா நான் கொடுக்க வேண்டியிருக்குது, 350 ரூபா திடீர்னு ஒரு அவசரத்துக்கு உங்ககிட்ட கடன் வாங்கி போனேன், போய் வந்து தருன்னு சொன்னேன். அக்கா நான் மறந்துட்டேன்க்கா, மெட்ராஸ் பாஷை சொல்லமா, ஏக்கா நான் மறந்தே போயிட்டேன், இந்தாங்க உங்க 350. அதுதான் பதில் செய்யும். பாவத்தை கிளியர் பண்ணுவது. ஏசப்பா பாவத்தை மன்னிச்சுவார். நீங்க பாவி என்று உணர்ந்து அவரிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்தால் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த அந்த தடையை நீக்கிடுவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் சாபம் உங்களை விட்டு போகாது. சாபம் உன்னை விட்டு போக வேண்டுமானால் உன்னிடத்தில் இருக்கிற அநியாயமான காசு, நீங்க நினைக்கிறீங்க இது மாதிரி சீட்டு போட்டு அதுக்கப்புறம் ஃபண்டு போட்டு ஏமாத்துறவங்க தான் இப்படி இருக்கிறான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பணத்தை தேவனுடைய பெட்டியிலே போட வேண்டிய பணத்தை தேவனுடைய பெட்டியில போடாம தங்களுடைய சொந்த பெட்டியில போடுகிறவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள். அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு தேவை. காணிக்கைக்கு யாரை கொடுக்குறாங்க? அந்த காணிக்கை சபையினுடைய கணக்குக்கு வரணும். அது யார் கொடுத்தாலும் சரி, you don't have any authority over such offering. கர்த்தருக்கு கொடுக்கிற பணத்தை நீ கை நீட்டி வாங்கி அதை வாயில போட்டுக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீ ஒரு பகிரங்கமான கடினமான பொல்லாத பாவி. அந்த பாவ சபையை விட்டு நீங்கிற வரைக்கும் சபையில் எழுப்புதல் வராது. சகேயு இதை சொன்ன போது என்ன நடந்தது? நாம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இப்பொழுது ஒருவர் வாசிக்கிறோம். இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கொஞ்சம் நிறுத்தலாம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. சில்வர் கூட சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பான்னு சொன்னாரு. இங்க வந்து சொன்னாரு சகேயு பார்த்து என்ன சொல்றாரு? நாளைக்கு இல்லை, நான் போகும்போது ஒரு வாக்கு சொல்லணும். சகேயு நான் போகும்போது எதற்கு வந்து நில்லு, அந்த நல் வார்த்தை கேட்டுக்கொள்ளு என்று சொல்லி ஆண்டவர் நேரத்தை கடத்தல, ஏசப்பா நாளையும் கடத்தல. என்ன சொல்றாரு? கொஞ்சம் சொல்லாம சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீ ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவியாக ஒரு தலைவனாக சகேயுவை போல அநியாயம் செய்து கொண்டிருந்தால் உன் முழு குடும்பத்துக்கும் ரட்சிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தனிநபருக்கு ரட்சிப்பு வர வேண்டும், குடும்பத்துக்கு ரட்சிப்பு வர வேண்டும். You have to be saved and your whole family must have to be saved. நீ ரட்சிக்கப்பட வேண்டும், உன் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும்.
உன் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு கொடுக்கிற ரட்சகர் சொல்வார். என்னோட கூட சேர்த்து சொல்றீங்களா? இன்றைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு சூப்பரான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அது என்ன வார்த்தையை சொன்ன? அடுத்த வரை கொஞ்சம் வாசிக்கமா. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரன் என்றால் விசுவாச தகப்பன் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய மைந்தன் விசுவாசி, பரலோக ராஜ்யவாசி. பரலோக ராஜ்யத்துக்கு வழி இயேசுதான். அந்த இயேசுதான் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறவர். நீ அந்த இயேசுவை உன் உள்ளத்திலே அழைத்தால் அவர் உன் உள்ளத்திலே வந்து தங்குவார். உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். எப்பொழுது? என் ஆஸ்தியில் பாதியை அலன், என் ஆஸ்தியில் பாதியை, இப்படி இரண்டாம் தொடங்க, ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் செல்வந்தனாக இருக்க விரும்பவில்லை. நான் என் செல்வத்தை இழந்து விடும்போதுதான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நஷ்டப்பட்டு போய்வான். நீ எவ்வளவு லட்சம் கோடி கணக்காக நிலபலங்களை சம்பாதித்து, காசு பணத்தை சம்பாதித்து, நகை வெள்ளி பொண்ணை சம்பாதித்து இந்த உலகத்தில் ரட்சிப்பு இல்லாம நீ வாழ்வையானால் நீ நரகத்துக்கு தான் போவாய். அந்த சகை ஆண்டவர் அந்த எரிகோ அந்த ஊர்ல இருந்து நேர பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்க டிக்ளேர் பண்ற. சகைவ யாரும் தரைக்குறைவாக நினைக்காதீங்க. வரி வசூல் பண்ணுகிறவனை இந்த சமுதாயம் தரைக்குறைவாக நினைக்கிற சமுதாயம் என்பதை நான் அறிவேன். ஆனால் இவனோ இனி அநியாயமாக வரி வசூல் செய்யாமல் எனக்கு முன்பாக நீதிமானாக, உத்தமனாக, பரிசுத்தவனாக, ரட்சிக்கப்பட்டவனாக, பரலோக வாசியாக வாழும்படியாக தன் ஆத்மாவை, தன் குடும்பத்தை எனக்கு ஒப்புவித்தபடியால் இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு வர வேண்டாமா? எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் நீங்கள் பெற்றுக்கொண்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் உள்ளத்தில் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்று சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல என் வீட்டில் ரட்சிப்பு இருக்குது. இக்குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு நிச்சயத்தோடு நாங்கள் தொடர்கிறோம். அது என் மூலமாக சொல்ல நீ ஒருவருக்கிறோம். மகளாய் என் மூலமாக, கணவனாய் என் மூலமாக, மனைவியாகிய என் மூலமாக, பெற்றோராகிய எங்கள் மூலமாக எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பு வரணும். நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி செஞ்சிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறார். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதோ, கர்த்தருடைய வல்ல செய்கை எவ்வளவு வல்லமை உள்ளதோ, அதே போல கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்கு அவர் வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம சபையில் அவர் வந்திருக்கிறார். பெர்கமான் செய்ய பாடுறாரு, இயேசு கூட வருவார், எங்க போனாலும் கூட வருவார். அவர் நம்மோடு கூட வருகிறார். நாம் அவரோடு கூட பயணம் செய்கிறோம். அவர் நம்மோடு கூட வாழ்கிறார், நாம் அவரோடு கூட வாழ்கின்றோம். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் மகிமையானது. ஒரு பணக்காரனை பற்றி நம்ம தியானித்தோம். அடுத்ததாக இன்னொரு நபரை குறித்து, 2 நபர்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் குறித்து கொள்வதற்காக லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நாம் வீட்டுக்கு சென்று வாசிக்கலாம். ஒரு பரிசேயன் ஆண்டவர் இயேசுவை விருந்துக்கு அழைத்தார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று பரிசேயருடைய வீட்டில் ஆண்டவர் இயேசு பிரவேசித்தார். ஆண்டவர் இயேசுவை பரிசேயன் ஒருவன், பரிசேயன் என்றால் யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், ஆச்சாரங்கள், சடங்காச்சாரங்கள் இவைகளை ஊக்கமாக கடைபிடிக்கிறவர்கள், தூய்மையை பற்றி பேசுகிறவர்கள், பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை நாங்கள் தான் முழுமையாக கடைபிடிக்கிறவர்கள் என்று கருதுகிறவர்கள். சகையுடைய வீட்டுக்கு இயேசுவானவர் போனார். அதுல சகையில் ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடல. கொஞ்சம் முடிக்கல, செய்தி முடிக்கல, இன்னும் கொஞ்சம் செய்தி இருக்கு, நம்ம முடிப்போம். ஊக்கமாக கவனிச்சுட்டு நீங்கள் இப்போ ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு மாதிரி அசட்டியாக இருக்கிறது போல தெரிகிறது. மறுபடியுமாக சொல்கிறேன், நம்ம கவனமாக கேட்கணும். நான் மறுபடியுமாக சொல்கின்றேன், இது போன்று ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். நான் சொல்வது, ஊழியக்காரர்கள் 1000 பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் என்னை தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், என் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பாரத்தை உங்களோடு கூட ஷேர் பண்ண முடியாத, இப்பொழுது அவர் பற்றி எரிகிற அக்கினியாக செயல்படுவது போல உங்களுக்குள்ளே அவர் தொடர்ந்து என்னை கொண்டு செயல்படும்படியான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமோ என்று தெரியாது. எனவே கிடைத்த இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு வாழ உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஆண்டவரை கிட்டி சேருங்கள். சகையு இயேசுவை கூப்பிடவில்லை. இயேசு சகையுவை கூப்பிட்டார். இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். முதல் சொன்னாலே ஆயக்காரன், சகை ஒரு ஆயக்காரன். இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கின்ற ஆளு அவன் ஒரு பரிசேயன். இயேசுவை தன்னோடு கூட, அதாவது இன்னொருவருக்கு விருந்து கொடுப்பது என்பது அது ஒரு பிரிஸ்டிஜ், இன்னொருவருக்கு விருந்து கொடுப்பது என்பது அது கௌரவம். எங்க வீட்டுக்கு இயேசு வந்தார, மட்டன் பிரியாணி தான், சிக்கன் சூப்பு தான், ஃபிஷ் ஃப்ரை அண்ட் வாட் நாட், அதான் நல்லா தோணுட்டு தான் போனார். ஆசீர்வாதம் சொல்லவே இல்லை. இது ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு பெருமை. இந்த மனுஷனும் அந்த பரிசேயன் ஆண்டவர் இயேசுவை விருந்துக்கு அழைத்தான். அவரை வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த பரிசேயனுடைய வீட்டில் இயேசு பிரவேசித்தார். இயேசு அவனோடு கூட பந்திருந்தார். ஓ, நீ பரிசேயன், நீ என்னை விசுவாசிப்பதில்லை, பரிசேயர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிற கூட்டத்தால் நீயும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவையா
என்ன எதுக்கு கூப்பிடுற உன் வீட்டுக்கு, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு சொல்லல. Jesus accepted the invitation of that particular Pharisee. நீங்களும் கூட உங்க ஆவிக்குரிய நிலை எப்படி இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை இந்த பரிசனை போல சன்மார்க்க நிலையிலே சீர்கெட்டு போனவர்களாக இருந்தாலும் கூட, நீங்கள் இந்த இயேசுவை உங்கள் வீட்டுக்கு வாங்க இயேசுவே என்று கூப்பிட்டால் இன்று மாலையிலே இந்த இயேசுவானவர் உன் அழைப்பை ஏற்றி உன் வீட்டுக்கு வருவார். உன் வீட்டுக்கு வருவார். உன் வீடு என்று சொல்வது உன் வீடு இல்லை, உன் இதயமாகி வீட்டுக்குள்ள இந்த ஆண்டவர் இயேசு வருவார். அதே ஊர்ல ஒரு ஸ்திரீ இருந்தார். அந்த ஸ்திரீ பிராண்டட் உமன், ரொம்ப பிரசித்தி பெற்றவர். வேதத்தில் அவளை குறித்து சொல்லுகிறது, அவள் ஒரு பாவ ஸ்திரீ. அவள் பாவ ஸ்திரீ. அவள் செய்த காரியத்தை வேகமாக இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக அந்த பாவ ஸ்திரீ நன்னடத்தை இல்லாதவள், கற்பு கடத்த காரியத்தில் சீர்கட்டு போனவள். அவளுக்குள்ளே உன்னதமான, உச்சிதமான, உயர்வான, மேன்மையான எண்ணங்கள் இருந்தது. முதலாவது, ஆண்டவர் இயேசு இந்த ஊருக்கு வரப்போகிறார், பலானவருடைய வீட்டில் அவர் தங்கியிருக்க போகிறார் என்று அவளை அறிந்து கொண்டார். அவளுடைய பாப்பா கவனி, உங்களிடம் வேடி பார்க்கிறார். அவளுடைய எண்ணம் வேற மாதிரி தெரியல. ஒரு பாவயசுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இந்த ஊருக்கு எவனாவது வருவானா, நான் அவனோடு கூட இன்பத்தை அனுபவிக்கலாமா, வருகிறவன் மூலமாக ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளலாமா? இதுதான் பாவத்தில் மூழ்கி இருக்கிற, முக்கியமாக அந்த செக்ஸ் சம்பந்தமான பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஒரு சிந்தையிலே உருவாகிற எண்ணங்கள். ஆனால் இந்த சகோதரியுடைய சிந்தை வித்தியாசமானது. First of all, she understood that Jesus is coming to that Pharisee's house for a dinner. ஆண்டவர் இயேசு அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வருகிறார் என்று அறிந்து கொண்டார். நம்ம மௌனியமா இருக்கக்கூடாது, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல காரியங்கள் அப்படி சொல்லணும். நல்ல காரியங்கள் என்ன நடக்குது, ஏசப்பா நல்லவர், அவர் அந்த வீட்டுக்கு வருகிறார் என்று முதலாவது அவள் அறிந்து கொண்டார். இரண்டாவது, அவரை சந்திக்கும்படியாக வெறும் கையோடு போகக்கூடாது. அவரை சந்திக்கும்படியாக ஒரு விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு போக வேண்டும். நான் உதவாதவள். இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கிற பேர் விலை மாது. என் பெயர் விலை மாது, ஆனால் என்னிடத்தில் விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கு. If at all I give that valuable item, I will give to Jesus. என்னிடத்திலே ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்கிறது, ஒரு வாசனை திரவியம் இருக்கிறது. அந்த வாசனை திரவியத்தை இந்த ஊருக்கு வருகிற இயேசு வந்து போயிட்டான்னா அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் எங்க போனாலும் அவரை தேடி அவர் பின்னால் நான் ஓட முடியாது. அவர் இந்த ஊருக்கு வரும்போது நான் அதை எப்படி ஆகிலும் அவர் கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? என்னிடத்தில் உள்ள விலையேறினது நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். இருக்கிறதிலேயே விலை உயர்ந்தது இவாஞ்சலின், இருக்கிறதிலே விலை உயர்ந்தது ஆத்மா, இருக்கிறதிலே விலை உயர்ந்தது ஆத்மா. அந்த ஆத்மாவை
நாம ஆத்ம நாயகனுக்கு கொடுக்காம அந்த ஆத்மாவை அல்லது அந்த உள்ளத்தை வேறு எவருக்கோ கொடுத்து விட்டு நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோமானால் தேடி வந்து கிறிஸ்துவை நாம் இழந்து போகிறவர்களாக காணப்படுவோம். இந்த பிள்ளைகளை பார்க்காதீங்க, இங்கே கொஞ்சம் கவனிங்க. மூன்றாவதாக அவள் செய்தது, அவள் விலை மாது ஆனபடியினாலே, அவள் பாவ ஸ்திரீ ஆனபடியினாலே, அவள் வாசல் வழியாக நேர் வழியாக உள்ள வர அவள் வெட்கப்பட்டு கொண்டு புழக்கடை வழியாக ஜான்சி பின்பக்க வழியாக அவள் நுழைந்து இயேசுவானவர் அந்த மெயின் டோரை கதவை பார்த்து உட்கார்ந்திருக்கிற பொழுது அவருக்கு பின்புறமாக வந்து அவர் பக்கத்திலே அமர்ந்து கொண்டார், அவருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டார். நான்காவதாக தன்னுடைய கண்ணீரினாலே அவளுக்கு புறப்பட்டு வந்த அந்த கண்ணீரினாலே இயேசுவா பாதத்தை கழுவினார். If you feel the presence of the mighty Lord, the one kind of magnification, you will shed the tears. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும் பொழுது, நீ இருக்கிற இடத்திலே அந்த வல்லமை பாயும் போது உன்னை அறியாமலே அழுகி வரும். சண்டே அன்றைக்கு சாட்சி கொடுத்தார்கள். இன்னொரு சகோதரி கூட ஞாயிற்றுக்கிழமை வரல, சாட்சி கொடுக்கல. அவர்கள் அழுததை நான் பார்த்தேன். புதன்கிழமை காலையில் 24ஆம் தேதி, இந்த மாதம் 24ஆம் தேதி போன புதன்கிழமை காலை ஜெபம் நடந்தது. எனக்கு வலது பக்கத்தில் அருகாமல் அமர்ந்து கொண்டிருந்த அந்த குடும்ப பெண், அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். That is the working of the Holy Spirit. அதுதான் கர்த்தர் இயேசுவான்னு சொன்னாலும் சரி, ஆவியானவர் பேரை சொன்னாலும் சரி, நாம் ஆராதிக்கிற திரியேக தேவன் என்று சொன்னாலும் சரி, தேவன் ஒருவனை சந்திக்கும் போது அவனை அறியாமலேயே ஒரு உணர்த்துதல் ஏற்பட்டு அழும்படியாக தேம்பி தேம்பி அழும்படியாக தேசப்ப பிரசங்கம் பண்ணாரா? சொல்லுங்க சொல்லுங்க. தீவிர பிரசங்கம் பண்ணாரா? அந்த வீட்டில் பிரசங்கம் பண்ணாரா? இது தெரியலையா? நீங்க சொன்னதானே தெரியும் பாஸ்டர். அவர் பிரசங்கம் பண்ணல, அவர் பிரசங்கம் பண்ண வரல, விருந்து சாப்பிட்டு தான் வந்திருக்காரு. விருந்து சாப்பிட்டு நல்லா அந்த பரிசையை வாழ்க்கைக்கு போறதுக்காக வரல. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவுக்கு சொன்னார், இந்த பரிசையை உன்னை அழைக்கிறான்ல, அவன் அழைக்கும் போது நீ நோன்னு சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத, அவன் அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொள். அந்த விருந்தில் இல்லை, நான் உனக்கு மகிமையான ஒரு காரியத்தை அந்த வீட்டில் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பாரு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. கொஞ்சம் யாராவது வாங்க, பிள்ளைக்கு சொந்தமானவர் வாங்க. ஆக்ஷன்ஸ் வாங்க போஸ். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் குழந்தை விளையாடுற மாதிரி இருந்து அது வாசலில் சத்தம் கேட்கும். இந்த குழந்தைய அப்படியே கொஞ்சம் விளையாட்டு காட்டுக்கிட்டே காதில் மட்டும் செய்தி இருந்தால் போதும். மற்றவர்கள் செய்தி கேட்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. தம்பி லிவிங்ஸ்டன் கொஞ்சம் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே கூட்டிகிட்டு போப்பான். வாங்க, அவனை தான் பிடிங்க. ஜேனஸ் கொடுப்போங்க, அண்ணன் கொடுப்போங்க. நீ உட்காருப்பா, நல்ல பையன் உட்காரு.
ஈத்தன் உட்காருங்க. சுவிட்சர்லாந்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தைங்களை கோயிலுக்கு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சபையில் சட்டமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதெல்லாம் நேராக பார்க்கல, வீடியோலையும் பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கேன். ஏசப்பா சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு சொல்கிறாரு, அவளை தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே பிள்ளைகள் மூலமாக வசனம் தடைப்படக்கூடாது இல்லையா? தயவுசெய்து அம்மாமாருக்கு அதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கேற்ற வண்ணமாக நீங்கள் செயல்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை பிள்ளைகள் தொல்லை பண்ணுவாங்கன்னா மாடி மேலே வச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ இடைஞ்சல் இருக்காது, அப்படி செய்யலாமே. நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு வருவோம். இந்த பெண் தன்னிடத்தில் இருந்த விலை உயர்ந்த அந்த நளதம் என்னும் தைலத்தை இயேசுக்கு கொடுக்க போகிறேன் என்று அந்த வீட்டிலிருந்து அந்த நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்தாள். வந்தவுடனே பொருளை கொடுத்து பைய போய்விடலாம், மெதுவாக போய்விடலாம் என்று நினைத்தவள் அவளால் மேற்கொண்டு ஒன்றையுமே செய்ய முடியல. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் அந்த சகோதரியுடைய உள்ளத்தை உடைத்தது. அவளுடைய கல்லான இருதயம் பொடி பொடியாக உடைந்தது, நொறுங்குண்ட இருதயமாக மாறியது. கண்கள் கலங்கியது. கண்ணீர் சுரக்கின்ற அந்த கண்ணீர் சுரக்கி அதிகமாக கண்ணீரை சுரந்து அடித்துக் கொண்டு இருந்தது. என் நேச கர்த்தர் இயேசுடைய கால்கள், 2 கால்களும் நனைகிற அளவுக்கு அவருடைய கண்ணீர் அவர் காலின் மேலே பட்டது. 5வதாக அவள் என்ன செய்தால், அவளுடைய அந்த முடியை, கூந்தலை அதை எடுத்து அந்த நனைந்த இயேசுவின் கண்ணீரால நனைந்த இயேசுவின் பாதத்தை அவள் துடைத்தாள். அடுத்ததாக இவ்வளவு நேரம் கண் கலங்குகிறது, கண்ணீர் பாதத்தில் விழுகிறது. பாதத்தில் விழுந்த அந்த கண்ணீரை பாதம் நனைந்துவிட, அது நனைந்த வண்ணமாக இருக்கக்கூடாது என்று தன்னுடைய முடியினாலே அதை துடைத்து விடுகிறாள். அடுத்து ஒரு முக்கியமான தன் சிரசை ஆண்டவர் இயேசுடைய பாதத்துக்கு கொண்டு போகிறார். தன்னுடைய தலையை ஆண்டவர் இயேசுடைய பாதத்துக்கு கிட்ட கொண்டு போறார். கொண்டு போய் எப்படி செய்கிறார்? நரம்பெல்லாம் நல்லா ஓடுதா? இயேசுப்பா நெயில் பாலிஷ் போட்டுக்கிறாரா? தன் உதடுகளினாலே அந்த ஊரெல்லாம் சுற்றி திரிந்து உன்னத சுவிசேஷத்தை அறிவித்து வந்த அந்த பாதங்களை அவள் முத்தமிட்டாள். என் சிரசு என்ன சிரசு? அவருடைய பாதம் விலையேற பெற்றது. அந்த பாதத்தில் தான் சேர்த்து ஆணிகள் கடாவப்பட இருக்கிறது. அவர் எனக்காக சிலுவையிலே மரிக்க இருக்கிற அந்த நாளிலே அவருடைய கால்களிலே ஆணி கடவப்பட இருக்கிறது. அன்றைக்கு எனக்கு அதை பார்க்க கூட எனக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இன்றைக்கு அந்த பாதங்களை முத்தம் செய்வது என்று அவள் பாதங்களை முத்தம் செய்தார். அதற்கு பிறகு அந்த பாதத்தில் அவள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த விலையேறு பெற்ற தைலத்தை அந்த பாதத்திலே பார்த்தார். மகிமையின் பிரசன்னம் அந்த சகோதரியுடைய உள்ளத்தை உடைத்தது. இப்பொழுது
அந்த பெர்ஃப்யூம் பிரசன்னம், அந்த வாசனை திரவியத்தின் வாசனை சாட்சியாக வெளிப்பட்டது. அந்த வாசனை அறை முழுவதும் பரவியது. ஆண்டவர் இப்பொழுது அவளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த பரிசேயனையும் அந்த பாவ ஸ்திரியையும் ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு பேசுகிறார். அவரை அழைத்த 39 வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இவள் இப்படிப்பட்ட நடத்தை உள்ளவள் என்றும் அவர் அறிந்திருப்பார். இவள் பாதியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இந்த பரிசேயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தன்மையை அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வரத்தை, அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் வல்லமையை சவாலிடும்படியாக பேசினார். பாவத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய மகசு தெரியாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கற்பூர வாச கழுதிக்கு தெரியுமா? முத்துக்களை பண்டிகை முன்னால போடாதீங்க. They didn't know the value of the pearls. முத்துக்களுடைய வேல்யூ பண்டிகை தெரியாது. ஊர் ஜனங்க கும்பிடுற சாமிக்கு ஏற்ற கற்பூர வாசனை அந்த கடைசி வீட்டில் வளர்க்கிற கழுதிக்கு தெரியாது. மிருகத்தை போல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? எப்படியாப்பட்ட பாதி ஊர் அறிந்த உண்மை. இவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு விபசார ஸ்திரீ. எல்லாரும் அவளை தேடி வருவாங்க. அவ இவர் காலத்தோட தான் முடியால அதை தொடங்க, தன் உதடுகால அந்த பாதங்களை குத்திச்சு விட்டு கொடுக்கிறாங்க. அவன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆண்டவர் இயேசுவை பார்க்கவில்லை. அவன் நினைத்தது என்ன? இயேசுவை விபசார ஸ்திரீ தன் பக்கமாக திருப்பிக் கொள்ளும்படியாக அவள் உபாயத்தை உபயோகப்படுத்துகிறார். இந்த இயேசுவும் அவளுடைய மாயிலே விழுந்து போவாரோ? யாக்கோபுடைய கிணற்றண்டையில் இயேசுவோடு உட்கார்ந்து இதே போன்ற ஒரு பெண்ணோடு கூட அவர் பேசிக் கொண்டிருந்த போது ஆகாரம் வாங்கி கொண்டு வந்த அன்பின் சீடர்கள் இயேசுவை வித்தியாசமா பார்த்தாங்க. பட்டப்பகல்ல நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வாலிபனாகி இவர் அவளை பார்த்தா மையெல்லாம் தடையிட்டு இருக்கிறா, மூடியெல்லாம் கத்திரிச்சுட்டு இருக்கா, பாதி உடை உடுத்தவளாக பாதி உடுத்தாதவளாக இருக்கிறாள். போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு என்று அவரை முழுமையாக அறிந்த சீடர்களே அப்படி ஒரு தப்பான இடம் போட்டாங்க. நம்ம ஆண்டவர் இயேசுவை பார்த்து இந்த பரிசேயன் சொல்லுகிறார், இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியானால் தன்னை தொடுகிறவள் யார் என்றும் அவள் எப்படிப்பட்ட கேரக்டர் நடத்தை உள்ளவள் என்று அவருக்கு தெரியாதா? என்ன பண்ணிருக்கணும்? அவர் காலை தொடும்போது அந்த காலையை அந்த சனியனை அந்த தலையை எட்டி ஓதிச்சு சனியனை ஓடிப்போம் என்று சொல்லல, அனுமதிக்கிறாரு. கடவுள் குமார்னா இவன் தீர்க்கதரிசியா என்று ஆண்டவர் இயேசுவை சவாலுக்கு அழைத்தார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஒரு காரியம்.
நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசணும். நம்ம பிள்ளைகளுடைய ஆட்டிடியூடெல்லாம் பார்க்கும்போது அப்பா அம்மா கிட்ட தான் பேசுகிற போல இருக்குது. சீமோனே, நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே சொல்லும் என்றார். நாம் அந்த சம்பவத்தை முடித்து 44வது வசனத்தை பாருங்கள். ஸ்திரீ இடமாய் ஆண்டவர் இயேசு திரும்பி சீமோனை நோக்கி, அந்த பரிசேயனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் சீமோனே, உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். மிகவும் அன்பு கூறுகிறதற்கும் ஏசப்பாவை மிகவும் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற மன்னிப்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நமக்கு ஒரு மன்னிப்பு வர வேண்டுமானால் இந்த சகோதரியை போல ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையின்படி நாம் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். இங்கே இருக்கிற நம்மில் அநேகர் நாம் இந்த பரிசேயனை போல இருக்கிறோம். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை. இவன் துர்மார்க்கன் அல்ல, இவன் ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறான். ஆனால் அன்பு இல்லை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆக இந்த அன்பான தேவனை நம்ம அணுகணும்னு சொன்னா, இந்த அன்பு உள்ள கொண்டு அன்பினால என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அன்பு கூர்ந்தது போல உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த சகோதரி அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அடுத்த வசனத்தில் பார்க்கிறார், 50வது வசனம், ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அவளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இவ்வளவு பொல்லாத பாவிக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? அந்த பொல்லாத பாவ ஸ்திரீயாகியவள் ஆண்டவர் இயேசுவிடத்துல எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி, எவ்வளவு தூரம் அது எவ்வளவு அதிகமாக அவளிடத்தில் அன்பு கூர்ந்தாலோ, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த ஸ்திரீயை போல நாம் அதிகமாக அன்பு கூறும்போது அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். என்ன சொல்கின்றார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ. கவலையோடு இருந்தாய், குழப்பத்தோடு வந்தாய், உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாய். இந்த உலகத்தார் உன்னை
இழித்து படித்து பேசுகிறதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இனி இந்த உலகம் உன்னை இழித்து படித்து பேசாது. நீ பரிசுத்தவாட்டி, உன் பாவங்களை உனக்கு உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். சமாதானம் இல்லாத வாழ்ந்த மகளே, நீ சமாதானத்தோடு போ என்று இந்த இரண்டையும், ரட்சிப்பையும் அந்த ரட்சிப்பினால் வந்த சமாதானத்தையும் ரட்சகராய் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். ஆனால் அழைத்தவனோ அதை இழந்து போனார். இப்படிதான் நம்ம ஆண்டவர் இயேசுவை அழைப்போம். நம் மிகவும் முக்கியமானவர்கள் போல நடந்து கொள்வோம். பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை செய்வோம். ஆனால் உள்ளத்திலோ அந்த தெய்வத்தை குறித்த அன்பு, அந்த ஒரு தியாகம். என்ன அன்பு இது சொல்லுங்க? அந்த அன்பு தான் தியாக அன்பு. இருந்தது விலையேற பெற்ற ஒன்று, அதை இன்று இயேசுவுக்கு தருவது நன்று என்று ஏதோ நீங்கள் மேடையில் பேசிட்டு இருக்காங்க. உங்க பாஸ்டரோட பேசுறாங்க. என்னிடத்தில் இருப்பது ஒன்று, அது விலையேற பெற்றது, அதை இன்றே அவருக்கு தருவது நன்று என்று. அந்த விலையேற பெற்றது எனக்கு இல்லை, இதை காட்டு விலையேற பெற்ற ரட்சிப்பு எனக்கு வேண்டும். இதை காட்டு விலையேற பெற்ற ரட்சகர் எனக்கு வேண்டும். இந்த ரட்சகரை இன்றைக்கு நான் விட்டுவிட்டால் அவரை நாளைக்கு பார்க்க முடியாது. வேறொரு ஊருக்கு போய்விடுவார். இன்றைக்கு அவருடைய பாதங்களை நான் தழுவி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவரை நான் முத்தம் செய்ய வேண்டும். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் நாம் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யும். அந்த பாதம் தான் நமக்காக சுற்றி திரிந்த பாதம். அந்த பாதம் தான் ஆணைகளால் கடாவப்பட்ட பாதம். அந்த பாதம் தான் தன் முழு எடையையும் சிலுவையிலே சுமந்த பாதம். அதை நான் ஒரு பக்தன் பாடுகின்றார். எல்லாரும் கண்ணை மூடுவோம். கிறிஸ்டி கழுவும்போது ஜபம் பண்ணுவோம். ஜபம் பண்ணணும் என்ன சொல்லணும்? கொஞ்சம் முட்டைக்கால் போடலாமா, முழங்கால் படிக்கணும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். இந்த உலகத்தில் மேன்மையாக இருக்கக்கூடிய அநேக பணம் உண்டு, பொருள் உண்டு, வேறு காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த இயேசுவின் பாதமே எனக்கு தேவை. இயேசுவின் பாதத்தை தழுவிக் கொள்ளும்படியாக, குமாரன் கோபம் கொள்ளாமல் நாம் அழைக்கப்படாமல் இருக்கும்படியாக அவர் நம்மை தேடி வந்திருக்கிற இந்த நாளிலே அவருடைய பாதங்களை நாம் முத்தமிடுவோமா? அன்பு செலுத்துவோமா? அவள் செய்த பாவங்கள், அவள் செய்த அநேக பாவங்கள் அவளுடைய தியாக அன்பால் நிவர்த்தியானது. மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோடு போ. இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய மகனே, அவருடைய மகளே என்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நீ ஏன் இன்னமும் பாவத்திலே ஜீவிக்க வேண்டும்? சகைவை போல நீ அறிக்கை செய், விட்டுவிடு, சரி செய், இரக்கம் பெற்றுக் கொள்வாய், பரலோக வாழ்வை பெறுவாய், ஆபிரகாமின் மைந்தனாக மாறுவாய். உனக்காக பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரியை போல அன்பு செய், அன்பு செய். உன் வாழ்க்கையில் காணப்படுகிற மேன்மையானது என் நேச கர்த்தர் இயேசுவுக்காக ஒப்புக்கொடு, விட்டுவிடு, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள். அவர் சொல்லுகின்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோடு சமாதானம் இல்லாமல் குழப்பத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு வந்த சகோதரி சகோதரியே, ஆண்டவர் இயேசு உனக்கு
உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாததான சமாதானத்தை உனக்கு கொடுத்து அனுப்ப உன்னை அன்போடு அழைக்கிறார். நீங்க சொல்லுங்க, எனக்கு ரட்சிப்பு தேவை, எனக்கு பாவ மன்னிப்பு தேவை, இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக வருகிற சமாதானம் தேவை, அதை எனக்கு தாங்கப்பா. அன்பின் பரலோக தந்தையே, தொடர்ந்து நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தீர். நீர் இன்று இரவிலும் நாளை காலையிலும் பகலிலும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நாளை மாலை வேளையிலே தனித்தனியாக ஜெபிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது தனிப்பட அவர்களோடு கூட நீர் பேசி நித்தியத்துக்கு என்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கிருபை பெற்றவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவத்திலே அதிகமாய் வளரும்படியாக அப்படி சேர்ந்து ஜெபிக்கிற வேளையில உங்களுடைய பிள்ளைகளை நீர் இன்னும் பெருக செய்யும் ஆசீர்வதியும் நன்மையாக இருக்கும். எல்லா துணியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மூலம் வேண்டுகிறோம், ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை மேற்கண்ட தொலைபேசிகளில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen. Amen.